எல்லாருக்கும் 18 இல்ல 19 வயசுலயே சக்சஸ்ஃபுல் ஆகணும் இல்லைன்னா ஏதாவது பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு கன்ஃபார்மா தோணிருக்கும். ஆனா அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா எனக்கு இப்ப ஏஜ் 21. ஆனா இப்ப வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், பண்ணதுல இருந்து எனக்கு என்னெல்லாம் வேல்யூ கிடைச்சிருக்கு, எதெல்லாம் எனக்கு வேல்யூ தராம இருக்கும் அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணனா இல்லையா அப்படின்ற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ at the age of 16 எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஆஃப்டர் 12th முடிச்ச உடனே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் வித் மை கசின். ஸோ அந்த சேனல்ல பேசிக்கா ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடா போட்டுட்டு இருப்போம். அந்த டைம்ல தான் கோவிடும் வர ஆரம்பிச்சது. ஸோ வெறும் 3 வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சேனலை பார்த்து it didn't end up well அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால ஒரு வருஷத்துக்கு அந்த சேனலை மூடி வச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர் ஒன்னே எனக்கு ஸ்டில் ஏதாவது பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ சேனல் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு சேனல் நேமை மாத்திட்டு திருப்பி வீடியோஸை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் அது இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கு. நான் 120+ வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது. பிகாஸ் ஐ நீட் சம் சேஞ்சஸ். நான் நிறைய ஐடியாஸ் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதனால என்கிட்ட இப்போ 2 சேனல் இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுல vlogs, ரியாக்ஷன் அண்ட் ஃபன் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு அண்ட் இந்த பேஜ்ல ஸ்பீச், ஃபேக்ட்ஸ் இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் பத்தி போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ தான் இந்த சேனல்லே ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ யூடியூப்ல அப்பப்போ வீடியோஸ் போடுறதுனால எனக்கு எடிட்டிங் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. எடிட்டிங் மட்டும் இல்லாம எனக்கு டிசைனிங்கும் தெரியும். ஸோ மை பேசிக் ஸ்கில்ஸ் ஆர் எடிட்டிங் அண்ட் டிசைனிங். ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் UI, UX, கிராஃபிக்ஸ், போஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதெல்லாம் தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணது. ஸோ இதெல்லாம் எனக்கு என்னென்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது என்னோட பேஷன். பட் அதை மட்டும் வச்சுட்டு இங்க சர்வே பண்ண முடியாது. சர்வே பண்ணலாம் பட் ஒர்க் ஆகலனா. ஸோ அதுல இருந்து கத்துக்கிட்ட வீடியோ எடிட்டிங்கும் அண்ட் நான் வெளியே கத்துக்கிட்ட டிசைனிங்கும் எனக்கு இப்போ என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது. யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபினான்ஷியலா ஒரு வேல்யூ கூட ப்ரொவைட் பண்ணல. பிகாஸ் ஸ்டில் ஐ டிடன்ட் earn a single penny from யூடியூப். பட் அது பண்றதுனால நான் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ் லைக் வீடியோ எடிட்டிங், ஸ்டோரி டெல்லிங் எனக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அந்த அதர் ஹேண்ட் டிசைனிங் லேர்ன் பண்ணதும் ஒரு நல்ல வேல்யூ தான். பிகாஸ் we want to be financially stable. ஸோ அதுக்கு நம்மள டெம்பரரியா சேவ் பண்ணி வச்சுக்கிற ஏதாவது ஒரு ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா கத்து வச்சுக்கணும். இப்போ நான் வெளியே ஒர்க் போறணும் இல்லை ஃப்ரீலான்ஸ் ஏதாவது பண்றனாலும் எனக்கு இந்த 2 ஸ்கில்ஸுமே ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் இதை வச்சு நான் ஈஸியா மணி மேக் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிசைனிங் வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெயிலுக்கு உங்க ப்ரொபோசல் அனுப்புங்க. ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்லயே நான் பண்ணி தரேன். ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்து எதெல்லாம் எனக்கு வேல்யூ தரல, எதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபே எடுத்துக்கலாம். ஃபார் த பாஸ்ட் 3 years நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி I didn't earn any money from here. ஸோ என் டைம் வேஸ்ட், என் ஐடியா வேஸ்ட் அண்ட் நான் பண்ண ஒர்க் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. நான் என்னதான் எவ்வளவு பண்ணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் வரலனாலுமே அதுல இருந்து ஒவ்வொன்றுலயும் நான் ஒவ்வொன்னு கத்துக்கிறேன். இந்த ஸ்கில்ஸ்லாம் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல பினான்சியலா ஹெல்ப் பண்ணலனாலும் எனக்கு வேற வித பிளாட்ஃபார்ம்ல ஆர் வேற சோர்ஸ்ல பினான்சியலா கண்டிப்பா யூஸ் ஆகும். யூடியூப்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ரொம்ப டேஸ் ஆர் மந்த்ஸ் ஆர் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு வேல்யூ கூட ப்ரொவைட் பண்ணலன்னா அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஏதாவது ஒரு வேலை அது உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். பிகாஸ் அதை பிடிச்சுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டிக் டு இட் அண்ட் ஃபைண்ட் த ரியல் வேல்யூ ஆஃப் இட். உங்க தாட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு make sure you subscribe this channel because I am one of you who is trying to do something in my life. Next video la paakalam. Tata.